ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு வடை தாங்க. 2 கப்பு உளுந்து எடுத்து நல்லா 7 மணி நேரம் கண்டிப்பாக ஊறுனாங்க. 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஒரு புடி அரிசியும் எடுத்து ஊற வச்சுட்டு, நல்லா உளுத்தம் பருப்பை ட்ரை ஆக்கி பருப்பு பருப்பாக அரைக்கணும். தண்ணியே விடக்கூடாது. கையில் எடுத்தால் அப்படியே பருப்பு தான் தெரியணும். அந்த மாதிரி தான் அரியும் குறையுமா அரைச்சிட்டு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா லைட்டாக வறுத்துட்டு, அரியும் குறையுமா தான் பொடி பண்ணணும். கொட்டிட்டு அது கூட பெருங்காயத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டுறப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டும். அப்போ வந்து எல்லாரும் எண்ணெய் தொட்டு தாங்க செய்வாங்க. எண்ணெய் தொட்டு நம்ம என்னதான் வாழை இலை கவரில் வச்சு எடுத்தாலும் நமக்கு சரியாக வராது உருட்ட. மெலிசாவும் வராது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா சொன்ன ஐடியா தாங்க. நீங்கள் எடுத்துட்டு அந்த உருண்டையை வந்து கொஞ்சம் அரிசி மாவில் நல்லா உருட்டி தொட்டு போட்டோம்னா பேப்பர்லேயும் ஒட்டாது, கையில் எடுத்து போட ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஐடியா மாதிரியே பண்ணேன். ஆனால் யூடியூப்பில் எல்லாருமே நீங்கள் எண்ணெய் தொட்டு போடுங்க வரும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தட்டினா வரவே வராது. கூட அரிசி மாவு போட்டு நல்லா திரட்டி எடுங்க. செம்ம சூப்பராக டேஸ்ட்